எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு லக்ஷ்மி கிச்சன் ரெசிபீஸில் ரொம்பவே சூப்பராக ஒரு ஹெல்த்தியான ஒரு சைடிஷ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்ம இட்லி, தோசை, பரோட்டா, பூரி, இந்த மாதிரி ஆப்பம், இடியாப்பம் எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி நம்ம ஒரு சைடிஷ் தான் செய்ய போகிறோம். இப்போ முட்டையும் உருளைக்கிழங்கையும் வச்சுட்டு ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. இப்போ வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நான் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு கொஞ்சமாக, அதாவது ஒரு டீஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துட்டு, ஆயில் சூடானதுக்கப்புறம் ஒரு 3 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, ஒரு 2 கிராம்பு, ரொம்ப தேவையில்லை, கொஞ்சமாக போதும். இது ஒரு ஃப்ளேவருக்கு தான். இதில் ஒரு 2 பெரிய வெங்காயம் அப்படியே நல்லா பெருசாக இந்த மாதிரி வெட்டி சேர்த்துருக்கோம். ரொம்ப சின்ன சின்னதாக வெட்டணுங்கிறது இல்லை. இந்த ஆனியன் நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அப்படியே கூட கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சமாக பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நறுக்கி அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு, அதாவது இது எப்படி இருக்கும்னாக்கா, அதாவது ரொம்ப காரம் இருக்காது இதில், அதே சமயம் காரம் இல்லாமலும் இருக்காது, சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம இதை ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்க வச்சுருக்கோம் பாருங்கள். நல்லா வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ அதுக்கப்புறம் நம்ம இதில் ஒரு கொஞ்சமாக நம்மளுக்கு தேவையான அளவுக்கு, அதாவது குருமாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் அப்படியே கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அப்படியே கிளறி விட்டுக்கலாம். இவ்வளோ தான், வேறு எதுவுமே கிடையாது. இதில் நம்ம இதில் எக்ஸஸாக என்ன ஆட் பண்ண போகிறோன்னா, உருளைக்கிழங்கும் முட்டையும் தான் சேர்க்க போகிறோம். இது கொஞ்ச நேரம் அப்படியே கொதிக்கிட்டோம், நம்ம மூடி வச்சுருப்போம். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா வெங்காயம் அந்த ஃப்ளேவர்லாம் செம்மையாக வருது. இப்போ அப்படியே நம்ம வேக வச்சுருந்த ஒரு 3 முட்டையை அப்படியே சேர்த்துடலாம். நான் ஆல்ரெடி இதை வேக வச்சு தான் வச்சுருந்தேன். அப்படியே இதில் வேக வச்ச உருளைக்கிழங்கு, நான் உருளைக்கிழங்கையும் முன்னாடியே நான் கொஞ்சம் வேக வச்சுருந்தேன். அதாவது ஒரு 2 உருளைக்கிழங்கு போல் எடுத்து இதையே அதை அப்படியே சேர்த்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். உருளைக்கிழங்கு முட்டைனாலே ரொம்ப சொல்ல வேண்டியில்லை டேஸ்ட்டு. நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் முட்டையை அவாய்ட் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு மட்டும் போட்டு இந்த மாதிரி செய்துக்கலாம். இதில் இன்னும் ஸ்பெஷல் என்னென்னா, நல்ல கெட்டியான தேங்காய் பால் நல்லா ஒரு மூடி எடுத்து இதில் அப்படியே சேர்க்குறோம். சேர்த்துட்டு அப்படியே கிளறி விட்டுக்கலாம். இது திக்காக வேணாலும் வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த பாருங்கள், நான் தண்ணியாக வச்சுருக்கேன். நான் எல்லாத்துக்குமே, அதாவது இட்லி, தோசை இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஊற்றிக்கிற மாதிரியே தான் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக ஒரு ஃப்ளேவருக்கு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் நான் மூடி போட்டு கொதிக்க வச்சுருக்கேன். இவ்வளோதாங்க நம்ம ரெடி பண்ண குருமா. ரொம்பவே டேஸ்டியாக ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி மெத்தடில் ரொம்ப சூப்பராக எல்லாருக்கும் செய்து கொடுங்க. செய்து பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் லக்ஷ்மி.